2026 மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? மகர ராசிக்காரங்க வந்து அதிகமா வந்து ஒர்க் பண்றவங்க, கடினமா உழைக்கிறவங்க தான் மகர ராசிக்காரங்க. பிளான் பண்ணி எல்லாமே செய்றோம். ஆனா எதையுமே வந்து வெளிக்காட்ட மாட்டாங்க. இவங்க இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்ல மாட்டேன். அவங்க உள்ளுக்குள்ளேயே ஒரு ப்ராசஸ்ல அப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சடனா ஒரு அச்சீவ்மெண்ட் வரும் அவங்களுக்கு லைஃப்ல. நீயா பண்ண இதுவ அப்படி ஆச்சரியமா கேட்பாங்க. நீ இவ்வளோ டாப்ல வந்துட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடி தான் வந்து மகர ராசிக்காரங்க. அங்கே சனி அதிபதியா இருக்கனால உங்களுக்கு வந்து காலில் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஓட சொல்ல ஸ்லிப்பாக வருது, இல்லை படிக்கட்டு ஏற சொல்ல ஸ்லிப்பாக வருது. நீங்கள் வந்து அந்த சனி பகவான் அங்கே ஆட்சியாக இருக்கிறனால அந்த மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. மற்றபடி வந்து எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஸ்லோவாக அந்த இடத்துல ஸ்லோவாக இருந்தாலும் 1 by 1 அச்சீவ்மெண்ட்லாம் வந்து டாப்பில் இருக்கும். யாருக்கையும் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுலாம் நீங்கள் கண்டிப்பாக சொல்லவே மாட்டீங்க. டாப்பில் வந்து வந்துடுவீங்க. கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு. ட்ரை பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் ஷுவராக கிடைக்கும் உங்களுக்கு. கவர்மெண்ட் ஜாப் இப்போ நம்ம எந்த லெவலில் படிச்சிருக்கோமோ அந்த லெவலுக்கான கவர்மெண்ட் ஜாப் கட்டாயமாக கிடைக்கும். ட்ரை பண்ணுங்கள். இல்லை அதுக்கான எக்ஸாம்ஸ்லாம் எழுதினீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆவீங்க. நீங்கள் வந்து கால் சம்மந்தமான பிரச்சனையை மட்டும் பார்த்துங்க. திருநள்ளாறு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஃபுட்டு வந்து டொனேட் பண்ணுங்கள். திருநள்ளாறு கோயிலுக்கு போயிட்டு சுயநலவு இல்லாதவங்களாம் இருப்பாங்க. தான் யாருன்னு தெரியாமல் அந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தயிர் சாதம் வாங்கி கொடுங்க. முக்கியமாக நீங்கள் தயிர் சாதம் வந்து வீட்டையே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை எள்ளு தாளித்து கொடுத்தாதான் ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ அந்த தயிர் சாதம் எள்ளு தாளித்து கொடுத்தா எள்ளு உருண்டதும் நீங்கள் கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப டாப்பாக இருக்கும்.